ஒரு சூறாவளி கிளம்பியதே இப்படிதாங்க இன்னைக்கு ஃபைனல் மேட்சை பார்க்கறதுக்கு ரசிகர்கள் கிளம்பி போறாங்களோ இல்லையோ ஒரு பெரிய சூறாவளி வந்து பார்படாஸ் கிரவுண்டை நோக்கி வந்து போய்கிட்டு இருக்குங்க. இதனால இன்னைக்கு இந்தியா சவுத் ஆப்பிரிக்கா மேட்ச் வந்து நடக்குமா அப்படின்ற சந்தேகம் வந்து இருந்திருக்கு. இன்னைக்கு நம்ம வீடியோல இதை பத்தி தான் வந்து பார்க்க போறோம். நம்ம எல்லாத்துக்குமே வந்து தெரியும் இன்னைக்கு T20 வேர்ல்டு கப் ஃபைனல்ல நம்ம இந்தியாவும் சவுத் ஆப்பிரிக்காவும் மோத போறாங்க. இந்த ஃபைனல்ல நம்ம இந்தியா என்ன மாதிரி ஒரு பெர்ஃபார்மன்ஸை கொடுக்க போறாங்க அப்படின்ற எதிர்பார்ப்பு ரொம்பவே அதிகமாக வந்திருக்கு. இப்படி இருக்கிற சமயத்துல தான் இப்போ என்ன நியூஸ் வந்துட்டு இருக்குன்னா, இன்னைக்கு நடக்க போற மேட்ச்ல வந்து மழை விழுகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நியூஸ் வந்திருக்குங்க. இதை வந்து கேட்ட உடனே நம்ம என்ன நினைச்சோம்னா, எப்பா இந்த T20 வேர்ல்டு கப் ஸ்டார்டிங்ல இருந்தே மழை விழுந்து தான் மேட்ச் நடக்குது. அதனால எப்படியும் இன்னைக்கு ஃபைனல் மேட்சும் வந்து கண்டிப்பா நடந்துரும் அப்படின்னா இதை வந்து நம்ம கேஷுவலா எடுத்துட்டு இருந்தோம். ஆனா இப்படி இருக்கிற சமயத்துல தான் ரசிகர்கள் தலையில இடி விழுகிற மாதிரி இன்னொரு நியூஸ் ஒன்று வந்திருக்குங்க. என்னன்னா இப்ப பார்படாஸ் கிரவுண்டை நோக்கி சூறாவளி ஒன்று ஃபாஸ்டா கிளம்பி வந்துட்டு இருக்கு. இப்ப இதனால இன்னைக்கு இந்தியா சவுத் ஆப்பிரிக்கா மேட்ச் வந்து நடக்குமா அப்படின்ற டவுட் வந்து அதிகமா வந்திருக்குங்க. இதை வந்து சொன்ன உடனே ஒரு சில பேர் வந்து கேட்கலாம், அப்ப இன்னைக்கு இந்தியா சவுத் ஆப்பிரிக்கா மேட்ச் வந்து நடக்காம கேன்சல் ஆயிடுச்சுன்னா என்ன வந்து ஆகும், அடுத்து என்ன நடவடிக்கை எடுப்பாங்க அப்படின்றது தான் பல பேரோட கேள்வியா வந்திருக்கு. இன்னைக்கு மேட்சை பொறுத்த வரைக்கும் வெதர் ரிப்போர்ட்ஸ் எல்லாத்தையும் வச்சு பார்க்கும்போது இன்னைக்கு ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்லலாம் வந்து மழை விழுகிறதுக்கான வாய்ப்புகளே இல்லைங்க. அப்படியே மழை விழுந்தாலும் செகண்ட் இன்னிங்ஸ்ல தான் வந்து மழை விழுகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக வந்திருக்கு. அதனால இன்னைக்கு வந்து மேட்ச் நடந்துகிட்டு இருக்கும்போதே மழை வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்களேன், 190 மினிட்ஸ் வந்து அடுத்து வெயிட் பண்ணி வந்து பார்ப்பாங்க. மழை ஸ்டாப் ஆகுதா, மேட்சை வந்து கண்டினியூ பண்ண முடியுதா அப்படின்றத வந்து பார்ப்பாங்க. அந்த டைம்குள்ளே வந்து மழை நிற்கலன்னு வச்சுக்கோங்களேன், அதுக்கப்புறம் என்ன ஆகுனா இன்னைக்கு மேட்சை அப்படியே நாளைக்கு திரும்ப வந்து கண்டினியூ வந்து பண்ணுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இன்னைக்கு இந்தியா வந்து ஃபர்ஸ்ட் பேட்டிங் பண்ணி ஒரு 15 ஓவர் விளாண்டுருக்கோம்னு வச்சுக்கோங்களேன், திரும்ப வந்து நாளைக்கு அதே 15 ஓவர்லேருந்து வந்து ஸ்டார்ட் பண்ணி நாளைக்கு மேட்சை வந்து கண்டினியூ பண்ணுவோம். ஆனால் என்னதான் இருந்தாலும் எப்படியாவது மேட்சை இன்னைக்குள்ள முடிச்சு இன்னைக்கே நம்மளுக்கு ரிசல்ட் கிடைச்சிடணும் அப்படின்றதாங்க நம்மளோட கருத்தா வந்து இருக்கு. ஏன்னா இப்பவே வந்து பார்த்தீங்கன்னா சூறாவளி வந்து பக்கத்தில் நெருங்கி வந்துட்டு இருக்கு. இன்னைக்குள்ள மேட்ச் நடந்து முடிஞ்சிருச்சுன்னா பிரச்சனை இல்லை. இதே நாளைக்கு மேட்ச் வந்து நடக்குதுன்னு வச்சுக்கோங்களேன், அப்போ வந்து சூறாவளி இன்னும் வந்து பார்படாஸ் கிரவுண்டை நெருங்கி வந்து வர ஆரம்பிச்சிரும். அப்போ மழையும் வந்து பயங்கரமாக வந்து பெய்யும். அதனால இன்னைக்கு மேட்ச் நடந்து முடிக்கல அப்படின்னா நாளைக்கெல்லாம் வந்து நடந்து முடிக்கிறதுக்கான வாய்ப்புகளே இல்லை. அதனால நம்ம கப்பை வந்து 2 டீமுமே ஷேர் பண்ண வேண்டிய நிலைமை வந்துடும். அதனால எப்படியாவது இன்னைக்கு கஷ்டப்பட்டு இன்னைக்கே மேட்ச் நடந்து முடிஞ்சிடணும், இன்னைக்கே வர்ண பகவான் வந்து கொஞ்சம் கருணை காட்டி மேட்சை வந்து ஃபுல்லாக நடக்க விட்டணும் அப்படின்றது தான் நம்மளோட கருத்தா வந்து இருக்கு. இப்போ இந்த மேட்ச்ல வந்து நமக்கு ரிசல்ட் கிடைக்கணும் அப்படின்னா இந்த மேட்ச் எப்படியாவது 10 ஓவராவது வந்து நடந்து முடியணுங்க. அந்த மாதிரி முடிஞ்சா மட்டும்தான் நமக்கு வந்து ரிசல்ட் வந்து கிடைக்கும். ஏன்னா இதுக்கு முன்னாடி சூப்பர் 8 மேட்சஸ், குரூப் ஸ்டேஜ் மேட்ச் எல்லாம் வந்து மழை விழுந்தா 5 ஓவர் நடந்தாலே டிஎல்எஸ் மெத்தட் படி ரிசல்ட்ஸ் வந்து கொடுத்துட்டு இருந்தாங்க. ஆனால் இது ஃபைனல் மேட்ச் அப்படின்றனால இந்த மேட்ச் எப்படியாவது 10 ஓவர்ஸாவது நடக்கணுங்க. அந்த மாதிரி நடந்தாதான் நமக்கு வந்து ரிசல்ட் வந்து கிடைக்கும். அதனால எப்படியாவது இந்த மேட்ச்ல வந்து 10 ஓவர்ஸாவது நடந்து முடிஞ்சிடணும் அப்படின்றது தான் கிரிக்கெட் ரசிகர்கள் எல்லாருமே வேண்டிட்டு வந்துட்டு இருக்காங்க. பொறுத்து வந்து பார்க்கலாம் இன்னைக்கு மேட்ச்ல என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஒரு விஷயத்தை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத என்னோட கமெண்ட் செக்ஷன்ல வந்து போடுங்க. இதே மாதிரி இன்னொரு உங்களை வந்து மீட் பண்றேன். பை ஃப்ரெண்ட்ஸ்.